ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டெக் கிட்டி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்லைசர் அப்படிங்கிற ஃபியூச்சர் பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். ஸ்லைசர் வச்சு என்ன பண்ணலாம், எப்படி கிரியேட் பண்ணலாம், இதை வச்சு என்ன தான் பண்ண முடியுன்ற கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்ன்றதால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் கட்டாயமாக லைக் பண்ணிங்கன்னா எங்களையும் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட முக்கியமாக தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை மறக்காமல் எனேபிள் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். I've been dreaming on in my head like I've seen. ஸ்லைசர் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்லைசரோட ஃபங்க்ஷனாலிட்டி அண்ட் அட்வான்டேஜஸ் பற்றி பார்த்துடும், ஓகேங்களா? ஸோ ஜென்ரலாக என்டையர் டேபிளில் இருந்து ஒரு பர்டிகுலர் டேட்டாவை நம்ம ஃபிச் பண்ணி எடுக்கணும்னா நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்? ஃபில்டர் தான் யூஸ் பண்ணுவோம், கரெக்டுங்களா? ஸோ அந்த ஃபில்டருக்கு பதிலாக தான் நம்ம வந்து இப்போ வந்து ஸ்லைசர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ரீஜனில் சென்ட்ரல் ரீஜன் மட்டும் வேணா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபில்டர் போட்டுட்டு ஃபில்டரில் சென்ட்ரல் வந்து ரீஜன் செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த சென்ட்ரல் ரீஜனில் எனக்கு ரெப்ரசன்டேட்டர்ஸ் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூஸ், கில், ஜார்டின், கேவில், மோர்கன், ஸ்மித் இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ரெப்ரசன்டேட்டர்ஸ் மட்டும் வேணும்னா நான் கேவில் வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துறேன். ஸோ கெவில் என்ன பண்ணியிருக்காருன்னா என்னென்ன ஐட்டம் சேல் பண்ணியிருக்காருன்னா பிண்டர் சேல் பண்ணியிருக்காரு, டெஸ்க் சேல் பண்ணியிருக்காரு, பென் செட் சேல் பண்ணியிருக்காரு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ரீஜனில் இருக்க ஒரு ரெப்ரசன்டோட டேட்டாஸ் எடுக்கணும்னா நீங்கள் இப்படி தான் வந்து ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணுங்க. இது அப்படியே வந்து நம்ம ஸ்லைசர்ஸில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். ஸோ நான் ஃபில்டர் வந்து இப்போ கிளியர் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்லைசர் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்லைசரில் என்னென்ன ஸ்லைசர் க்ரியேட் பண்ணிக்கன்னா ரீஜன் ஒரு ஸ்லைசர், ரெப்ரசன்டேட்டர்ஸ் ஒரு ஸ்லைசர், ஐட்டம் ஒரு ஸ்லைசர் அண்ட் ஆர்டர் டேட் ஒரு ஸ்லைசர். இப்போ சேம் நான் ரீஜன் வந்து சென்ட்ரல் ரீஜன். ஸோ சென்ட்ரல் ரீஜன் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ சென்ட்ரல் ரீஜன் கிளிக் பண்ணிவிட்டு நான் இங்கே போயிட்டு நான் ரெப்ரசன்டேட்டர்ஸை ரீட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் சென்ட்ரல் கிளிக் பண்ண உடனே அங்கே எந்தெந்த ரெப்ரசன்டேட்டர்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு லிஸ்ட்டை வந்து இங்கே ஹைலைட் பண்ணி காமிச்சிடும். ஸோ ஆண்ட்ரூஸ், கில், ஜார்டின், கெவில், மோகன், ஸ்மித். ஸோ இதில் வந்து நான் ஜஸ்ட் கெவில் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கெவில் கிளிக் பண்ண உடனே எனக்கு இங்கே ஐட்டம் லிஸ்ட்டில் வந்து அவர் என்னென்ன சேல் பண்ணியிருக்காரோ அதோட ஐட்டம் மட்டும் உனக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஸோ நீங்கள் இங்கே போயிட்டு ஃபில்டர் கொடுத்து இங்கே வந்து நீங்கள் ரீட் பண்ணி பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ டைரெக்டாக இங்கே வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இது ஒரு அட்வான்டேஜ். இது வந்து நம்ம ரீஜனை பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த அட்வான்டேஜ் வந்து பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டேட்டரை பேஸ் பண்ணி இதோட அட்வான்டேஜ் என்னன்றதை பார்ப்போம். ஸோ இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆண்ட்ரூஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஆண்ட்ரூஸ் பார்த்தீங்கன்னா அது இது வரைக்கும் அவர் சேல் பண்ண ஐட்டம்ஸ் வந்து பிண்டர் அண்டு பென்சில் மட்டும்தான் ஆண்ட்ரூஸ் வந்து சேல் பண்ணியிருக்கார். எந்தெந்த டேட்லன்னா 4, 10 அண்ட் 12. தென் பார்த்தீங்கன்னா ஜார்டின் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஜார்டின் வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காருன்னா பிண்டர் சேல் பண்ணியிருக்காரு, பென்செட் சேல் பண்ணியிருக்காரு, பென்சில் சேல் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் ஒரு ரெப்ரசன்டேட்டர்ஸ் கிளிக் பண்ணவோ அவங்க வந்து என்னென்ன ஐட்டம் சேல் பண்ணியிருக்காங்க அண்ட் என்ன ரீஜனில் சேல் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த டேட் அன்னைக்கு அவங்க சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ என்டையர் டேட்டாவை வந்து ஒரு டேட்டா அனலைசிஸ் வந்து ஒரு ஸ்லைசர்ஸ் மூலமாகவே நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபில்டரை தகுந்து நம்ம வந்து டேட்டா அனலைசிஸும் நீங்கள் வந்து இதில் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரெப்ரசன்டேட்டரை பேஸ் பண்ணி டேட்டாவை அனலைஸ் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐட்டம்ஸ். ஸோ ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் பிண்டர் கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த பிண்டர் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ரீஜன்லலாம் சேல் ஆயிருக்குன்றது நான் என்னால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ சென்ட்ரல் ரீஜன், ஈஸ்ட், சவுத், வெஸ்ட் எல்லா ரீஜன்லையுமே வந்து பிண்டர் வந்து சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ தென் டெஸ்க். ஸோ டெஸ்க்கு பார்த்தீங்கன்னா எனக்கு சென்ட்ரல் அண்டு வெஸ்ட் ரீஜனில் மட்டும்தான் சேல் ஆகிருக்கு. ஈஸ்ட் அண்டு சவுத் ரீஜனில் வந்து எனக்கு சேல் ஆகிறதில்ல. நெக்ஸ்ட் பென் பார்த்தீங்கன்னா சவுத் ரீஜனில் மட்டும் சேல் ஆகாமல் இருக்குது. இப்போ பென் செட் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ரீஜனில் மட்டும் சேல் ஆகாமல் இருக்குது. ஸோ ஈஸியாக ஒரு ஐட்டமை நீங்கள் செலக்ட் பண்ணி அது எந்தெந்த ரீஜனில் சேல் ஆகிருக்கு, எந்தெந்த ரெப்ரசன்டேட்டர் சேல் பண்ணியிருக்காரு, எந்தெந்த டேட்டில் வந்து சேல் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு டேட்டா அனலைசிஸும் பண்ணலாம். ஸோ அந்த டேட்டாவை நீங்கள் அழகாக ஃபிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட் வைஸ். ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா
ஜனவரி 4 கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஜனவரி 4ல் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 இடத்துல சேல் ஆயிருக்கு. ஒன்று வந்து ஈஸ்ட் ரீஜனில் சேல் ஆயிருக்கு, இன்னொன்று வந்து சவுத் ரீஜனில் சேல் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேட். ஸோ இந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரே ஒரு ஐட்டம்ஸ் தான் வந்து சேல் ஆகிருக்கு. இது மாதிரி ஒரு டேட்லேயும் வந்து உங்களுடைய டேட்டா எவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு சேல் ஆகிருக்கு அப்படின்றதையும் நீங்கள் வந்து இதில் ஈஸியாக வந்து அனலைசிஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஸ்லைசர்ஸோட அட்வான்டேஜஸ்லாம் நம்ம பார்த்துட்டோமா? இப்போ வாங்க நம்ம வந்து இந்த ஸ்லைசர் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாக்கு தான் நம்ம வந்து ஸ்லைசஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ கிரியேட் பண்ணுறதுக்கு இன்சர்ட் டேப் போயிட்டு இன்சர்ட் டேப்பில் ஃபில்டர்ஸில் ஸ்லைசர்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ இது கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, இது டேட்டா வந்து டேபிள் ஃபார்மேட்டில் இருக்கான்னு பார்த்துங்க. ஸோ ஸ்லைசஸ் வந்து டேபிள் ஃபார்மேட் ஆர் பிவட் டேபிள் இந்த மாதிரி டேபிள் ஃபார்மேட்டில் இருக்கிற டேட்டாவை வச்சு தான் நம்ம வந்து ஸ்லைசஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த என்டையர் டேட்டாவை வந்து செலக்ட் பண்ணிங்க. ஸோ எதுக்கு வந்து நீங்கள் ஸ்லைசர் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த என்டையர் டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு சேம் இன்சர்ட் டேப்பில் டேபிள்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு மை டேபிள் அஸ் ஹெட்டர் இதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஸோ என்னுடைய டேபிளில் ஃபஸ்ட்டு ரோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரோவை தான் வந்து ஸ்லைசஸ் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ வந்து கிரியேட் டேபிளுக்கு ஓகே கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து என்னுடைய டேட்டா வந்து ஒரு டேபிள் ஃபார்மேட்டுக்கு வந்து கன்வெர்ட் ஆகியிருக்கும். இப்போ வந்து நீங்கள் இன்சர்ட் டேப் போயிட்டு ஸ்லைசர்ஸ் வந்து கிரியேட் பண்ண இன்சர்ட் கொடுத்துட்டு ஸ்லைசர் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணால் இப்போ நான் ஃபஸ்ட்டு ரோ அஸ் ஹெட்டர்னு கொடுத்தீங்களா, அதனால் ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்லைசஸாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஸ்லைசரில் உங்களுக்கு எந்தெந்த டேட்டா காலம் வந்து உங்களுக்கு ஸ்லைசராக வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஆர்டர், டேட், ரீஜியன், ரெப்ரசன்டர், ஐட்டம்ஸ். ஸோ இந்த 4 காலம்ஸை வந்து நான் ஸ்லைசஸாக கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து 4 ஸ்லைசஸ் வந்து கிரியேட் ஆகும். இது வந்து நான் அலைன்மெண்ட் பண்ணிக்கிறேன். இவ்வளோ தாங்க ஸ்லைசஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீஜன் செலக்ட் பண்ணிக்கலாம், ரெப்ரசன்டேட் செலக்ட் பண்ணிக்கலாம், பிண்டஸ் ஒரு ஆர்டர், டேட் நீங்கள் வந்து இதிலே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஃபில்டர் வந்து கிளியர் பண்ணிக்கலாம்.